முண்டியா போயிட்டு அவங்க வீட்டுக்காரன் எங்க சாப்பிடுவான்? அறிவிருக்கிறான். உனக்கு முதல் அறிவிருக்கிறான். மனிதனா படைத்தவருக்கெல்லாம் 6 அறிவு. சரி. மிருகத்துக்கெல்லாம் 5 அறிவு. படுத்து தூங்குறவங்களுக்கு அவங்களுக்கு 6 அறிவு. அப்போ உங்களுக்கு நாணமுள்ளவன். நாணமுள்ளவன். எனக்கு அறிவு இல்லையா? அறிவு கிடையாது. வணக்கம் தனக்கழகு என்று தெரிவித்து என்ன தெரிவித்ததற்கு மங்களம் உண்டாட்டினுங்க. மங்களம் உண்டாகட்டும் என்று வார்த்தை கூறினார். மங்களம் முடியா போயிட்டு எங்க சாப்பிடுவாங்க? அது தேவையா? அதுக்கு தான் உனக்கு அறிவில்லை என்று சொன்னேன். அப்ப என்னன்னு கேட்டீங்க? மங்களம் உண்டாகட்டும். அப்படி மங்களம் உண்டாகி அந்த பிள்ளைக்கு அப்ப யாரு? ஒரு மனிதன் வாழ்வது என்றால் மங்களகரமான இப்படிதான் வாழ வேண்டும் என்று விதிமுறை இருக்கு. தண்ணி ஊத்து போடி வச்சோம். தண்ணி ஊத்துனா ஒன்னும் புடிங்கின்னு போயிருவாங்க. மங்களகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எனக்கு அறிவு இல்ல. அறிவு கிடையாது. உங்களுக்கு அறிவிருக்கு. 12 12 24 12 போயிட்டா 12 12ஓட 46 கூட்டினா 12ஓட 46 கூட்டினா 58. 58ல 63 போனா 63 போனா ஒண்ணுமே இல்லடா. இதே தெரியாது நீ அறிவாளி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு நிக்கிற நான் முட்டாளா? ஆமா. எப்படின்னா 52ல 58ல 63 போகுதுன்னா ஒருத்தனுக்கு 63 ரூபாய் நீ கடன் கொடுக்கணும். கடன் கொடுக்கணும். உங்ககிட்ட 58 ரூபாய் இருக்குது. இன்னும் 8 ரூபாய் நீ கடன் வாங்கணும். 7 ரூபாய் கடன் வாங்கணும். நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. யாரை அழிப்பது, எப்படி கொள்ளுவது, அந்த நோக்கத்தோடு இருக்க சொல்லுங்க. இன்று இரவு எதற்காக நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது? ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு நாடகம் எடுத்திருக்கிறார்கள். 10 மணிக்குள்ள பப்புனு வரலன்னா காத்தாளுக்கு 2000 பிடிக்கப்படும். மைக்கில் அலௌன்ஸ் பண்ணியாச்சு. நீங்க 10,000 கூட பிடிங்க. நாட்டை கார் எங்காச்சா 2500 அட்வான்ஸ் சாங்கட்டுக்குது. இவங்க காய்ச்சி பிடிச்சி நான் மீதி கொடுத்தாரு. எனக்கு என்ன சொல்லுங்க. பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஊர் மக்கள், பெரியவர்கள், சின்னவர்கள் என்று அனைவரும் சேர்ந்து இந்த நாடகம். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம குழுவின் சார்பாக அவங்களுக்கு மனமார்ந்த ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். வந்தவங்களுக்கு வராதவங்களுக்கு இருந்தவங்களுக்கு செல்தா தண்ணி எடுத்துக்கலாம். வந்தவங்களுக்கு வராதவங்களுக்கு இருந்தவங்களுக்கு இருக்காதவங்களுக்கு தூங்குறவங்களுக்கு தூங்காதவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு இப்போ இந்த கூட்டத்துல கனவு காண்றவங்களுக்கு கனவு காணாதவங்களுக்கு தருமபுரி மாவட்டம் இப்போ ஒரு மைக் இருந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 3000 ரூபாய் லோன் நிப்பாரு. ஓரா கிட்டு கிட்டுன்னு வீட்டுக்கா போடி ரேஷன் கார்டு எடுத்து உளுந்தா சொல்லுங்க. நீங்க கண்ணோக்கி இடமெல்லாம் கடவுள் காப்பாடணும். அகத்தையார் திருவாய் மணந்தருடைய வண்ணம் இச்சபையில் நான் கண்ணெழுந்தருடைய போது என்னுடைய வைபோக இலைகள் நன்கு அறிந்தாயா, புரிந்தாயா, தெரிந்தாயா? எனக்கு தெரியும். உனக்கு மற்றவை எப்படி தெரியும்? தங்களை அருகாமல் இருக்கக்கூடியவன். ஆமா. நீங்க யார் தெரியுமா? நாம் யார்? இப்படி வாங்க. 6 எழுத்துக்களில் உருவானது திருப்புகழ். திருப்புகழை எழுதியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு துணையா வந்தவர் ஆண்டவர். ஆண்டவருக்கு துணையா வந்தவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் பிறந்த சரவண பொய்கை. சரவண பொய்கையில் பிறந்தால் கங்கை. கங்கையை மணந்தார் ஈசன். ஈசன் ஏறுவது ரிஷபம். ரிஷபத்தை படைத்தான் பெருமா. பெருமாவின் மனைவி சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பது வீணை. வீணையை கோரினான் நாரதன். நாரதன் செய்வது நல்ல கலகம். கலகத்தை கோரினான் தக்கன். தக்கனை அளிக்க பிறந்தால் சக்தி. சக்தி கையில் இருப்பது கபாலம். கபாலத்தை கோரினான் அசுரன். அசுரன் செய்வது அக்கிரமம். அக்கிரமத்தை அளிக்க பிறந்தது சக்கரம். சக்கரத்தை கோரினார் விஷ்ணு. விஷ்ணு அவதாரமும் 10. 10 தலை படைத்தவன் ராவணன். ராவணனை கொன்றார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் கையில் இருப்பது சேது. சேது என்றால் ஆழி. ஆழி என்றால் சமுத்திரம். சமுத்திரத்தில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆகிய கண்ணன், மணிவண்ணன், நந்தனந்தனன், திருவிக்கிரமன், பட்டுபூஷன், நரன், நாராயணன், கோவிந்தன், கோபாலன், மாதவன், சீதவன், யாதவன், நந்தன், முகுந்தன், ரிஷிபிகேஷன், துளசிமணி மார்பழகன், தாமோதரன், திருமால், முராரி, ஏழுமலை, வெங்கடேசன், வெங்கடாச்சலபதி, ஜனார்த்தனன், திருப்பதி, ஏழுமலை. தூங்கிட்டே முடிச்சிருக்கிறியா ராஜா? நான் உறங்கிவிட்டால் நீ வாழ முடியாது. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய மக்களும் வாழ முடியாது. இப்போ உள்ள வேஷம் போட்டுன்னு சொல்லு வலிக்கணும் தோணி. அப்போ இந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தனையோடு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். திருப்பதி வெங்கடாச்சலபதின்றீங்க. ஆமா. திருப்பதியில இருந்து இங்க காக்கணம் படுத்திக்கிறதுக்கு வந்துருக்கீங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன வேண்டி கடவுளே உங்களுடைய தரிசனம் காண வேண்டும் என்று மனம்
அழைத்தோடு என்னை அழைத்திருக்கிறார்கள், இங்க வந்திருக்கிறேன். உடனே திருப்பதி இருக்கிறவங்க நினைச்சாங்கன்னா உடனடியாக திருப்பதி சென்று விடுவேன். இப்படின்னா திருப்பதி இப்படின்னா காக்கனாம்பாளையம். இம்புட்டி வேகமா நடக்கிறீங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி இங்க வந்து மட்டும் இப்படி ஆமா தானே, நீங்க பெரிய பணக்கார கடவுளாம் தானே. பெரிய பணக்கார கடவுள் எப்படி சாமா? எனக்கு வருவது பல கோடி, செலவாகுது பல கோடி. எனக்கு அப்படி நடந்து கொண்டிருக்கிறது சாமா. அமுத சாமா சாமா தலையில காத்து எத்தனை பவுன் சாமா? இது 5 கிலோ நெத்தில கருதா. இது 30 பவனு. 5 கிலோ தங்கம் வாங்குற அளவுக்கு வச்சு தேக்கிற சாமி. ரேஷன் கடைக்கு அண்ணன் கூட வச்சு கிடக்குற சாமி. எனக்கு ரேஷன் கடை என்பது எங்க இருக்குதுன்னே தெரியாது. இந்த லால் பகடி வேலை அது 5 கிலோ தங்கம் வாங்குற. ஆமா, அது 5 கிலோ முறை கலையாடு ஐயா. இது நாங்க இது பூநூல். பூல் நூல். முட்டாளுக்கும் போடுற நூல் பூநூல். பூல் நூல். நாங்கள் ஐயர்கள் ஏதவர் குலத்தில் வந்தவனான். ஐயர்னு சொல்ற பெண்ண திருப்பத்தூர்ல 300 கிராம் சொக்கா தண்ணி. அது என்னாச்சு? சாப்பிடறதே கிடையாது. அது இல்ல 300 கிராம் சொக்கா எடுத்தீங்கன்னா என்னாச்சுன்னு அது அவசியம் கழட்டி வச்சுட்டேன். இருக்கும். ஐயா யாரு? ஐயா எந்த ஊரு? ஐயா எதுக்கு வந்திருக்கிறீங்க? பேர் என்ன? ஊர் என்ன? அப்படி சொல்லுங்க பாக்கலாம். சொல்லட்டுமா?